சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு கேஸ வாபஸ் வாங்குன? மீனா, நான் உன்னதான் கேக்குறேன். எதுக்கு கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்த? சொல்லு மீனா, ஏன் வாபஸ் வாங்கிட்டு வந்த? வேதநாயகி தான் நம்ம வீட்டுக்கு அடியாளுங்களை அனுப்புனா. அவ மேல சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தானே போலீஸ்காரங்க அவளை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. அவளே போலீஸ் கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாளே. அப்படி இருக்கும்போது நீ ஏன் கேஸ வாபஸ் வாங்கின? நீ அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவசரப்பட்டுட்டியோன்னு நினைச்ச. அவ உண்மையை சொல்லும் போதுதான் நீ சரியாதான் செஞ்சிருக்கன்னு நினைச்ச. ஆனா இப்பதான் உண்மையிலேயே நீ அவசரப்பட்டு அவ மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு தப்பு பண்ணிட்டு வந்திருக்க. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றியோ எனக்கு தெரியல. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல மீனா. நீ செய்யறது தப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டா செய்வ. ஆனா இப்போ யாருக்காக நீ நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு இப்படி தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற? மீனா, எதுக்காக வேதநாயகி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கின? உன்னதான் கேக்குற மீனா, எதுக்காக வேதநாயகி ஆளுங்க அனுப்புற கேஸ வாபஸ் வாங்கின? மீனா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? வேதநாயகி உன்னை மிரட்டினாங்களா? இல்ல அவங்க ஆளுங்க எதுவும் போன் பண்ணி மிரட்டினாங்களா? மீனா, உன கெஞ்சி கேக்குற மீனா, நான் கேட்டே இருக்கேன், நீ என்ன டென்ஷன் படுத்தாத ப்ளீஸ். சொல்லு. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களே எல்லா உண்மையும் சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் வாபஸ் வாங்கின? நீ எப்ப என்ன பண்ற எனக்கு புரிய மாட்டேங்குது மீனா. தப்பு பண்ணவங்கள பாவ மன்னிப்பு கொடுத்து திருத்த பாக்குறியா? வேதநாயகி ஒரு மிருகன் உனக்கு தெரியாதா? அவ வெளியில இருக்கிறத விட ஜெயிலுக்குள்ள இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அவங்கள ஏன் வெளியில வர விடுற? தப்பு பண்றவங்களுக்கு பாவம் பாக்குற மனநிலையில நம்ம இல்ல. அன்னைக்கு விட்டுருந்தா அவங்க அனுப்புன ஆளுங்க இங்க யாரையாவது நம்மளை கொண்டிருப்பாங்க. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ நம்ம வீட்டுக்குள்ளே திருட்டு பசங்களை அனுப்பியிருப்பா. இங்க பாரு, நீ வாபஸ் வாங்கிட்டு வந்ததை விட இப்ப பேசாம இப்படி நிக்கிறது எனக்கு கோவம் தலைக்கு மேல ஏறுது. எதுக்காக வாபஸ் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கேன்ல, பேசாம அமைதியாவே இருக்க? சொல்லு. நீ தானே தப்பு பண்ணவங்க தண்டில இருந்து தப்பிக்க கூடாதுன்னு சொல்லுவ. நீ அவங்க வெளில விட சொல்லிருக்கா? அது என்ன அர்த்தம்? சரி, நீ அவங்களை விடுவிக்க சொல்லி வாபஸ் வாங்கிட்டு வந்திருக்கேனா, கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் நம்புறேன் மீனா. அது என்னன்னு என்கிட்ட மட்டுமாவது சொல்லு ப்ளீஸ் மீனா, சொல்லு. இப்போ என்ன நம்புறியா? இப்ப மட்டும் இல்ல மீனா, எப்பவும் நான் உன்னை நம்புறேன். இல்லையே ராம், ஆசிரமத்துக்கு நான் பணம் கொடுத்துட்டு வந்ததுக்கு என் மேல கோவப்பட்டல்ல, அப்போ என் மேல இல்லாத நம்பிக்கை இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு? சொல்லு ராம், சொல்லு. இப்ப எதுக்கு மீனா அதை பத்தி பேசுற? அது நடந்து முடிஞ்ச விஷயம். இப்ப நடக்கிறத பத்தி பேசலாமே. நான் நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசல ராம். என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கைய பத்தி பேசுறேன். நான் ஒண்ணு செஞ்சா அதுக்கு காரணம் இருக்கும்னு இப்போ நீ சொன்னதான் நான் அப்போ சென்னையில ஆசிரமத்துல இருக்கும்போது சொன்னேன். ஆனா அப்ப நான் செஞ்சத தப்புன்னு சொன்னேன். அதுக்காக என் கூட பேசாம கூட இருந்தல்ல. அப்போ நான் உனக்கு பணம் கொடுக்கலன்னு கோவப்பட்ட. இப்போ ஏன் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன்னு கோவப்படுற. இதுல எதுவுமே எனக்கான சுயநலம் இல்ல ராம். நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. ஏன் இன்னும் அதே சொல்லி என் மனசை காயப்படுத்திட்டு இருக்க? நான் மனத்தனமா நடந்துக்கிட்டேன்னு நினைக்கும் போது என் மேல எனக்கே கோவம் வருது மீனா. சரி ராம், நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன்னு நீ நம்புறல்ல? நம்புறேன். எனக்கு அதுவே போதும். இப்போ நான் வேதநாயகியோட கேஸ வாபஸ் வாங்கினதுக்கான காரணத்தை நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன் மீனா, தெரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல ராம். எனக்கே அதுல நிறைய சந்தேகம் இருக்கு. இங்க பாரு, முதல்ல நான் என் சந்தேகத்தை தீர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் உன்கிட்ட சொல்றேன். அப்போ
பணத்தை திருட ஆள் அனுப்புனது வேதனாகி இல்லையா? வேதனாகி தான். ஆனா அவங்கள இப்போ நம்மளால எதுவுமே சட்ட ரீதியா செய்ய முடியாது. ஏன் மீனா, ஏன் செய்ய முடியாது? அவங்களே அவங்க வாயில உண்மையை ஒத்துக்கிட்டாங்கல்ல. நீ கூட கேட்டல்ல? கேட்டேன் ராம். ஆனா இப்போ வெளியே வரதுக்கான காரணத்தை நானும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? யாருக்கிட்ட? சொல்றேன் ராம். என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா. என்ன நடந்திருக்கும்? யார்கிட்ட கேட்கணும்னு சொல்றா? மாமா, நீங்க சொன்ன மாதிரி வேதநாயகி மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். கேட்டேன். ஆனா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நான் செஞ்சதை தப்புன்னு சொல்றாங்க மாமா. அதையும் கேட்டேன். என் பேச்ச மீறி நீங்க கேஸ் கொடுத்ததுல நான் கோவப்பட்டாலும் ஏதோ நான் சொன்னேன்னு வாபஸ் வாங்கினதுக்கு நன்றி. மாமா, நீங்க சொன்னீங்கங்கிறதுக்காக நான் கேஸ வாபஸ் வாங்கினேன். அதுக்காக நான் உங்களுக்கு பயந்துகிட்டோ இல்ல வீட்ல நடந்த திருட்டு சம்பவத்துக்கு என்னையும் சத்யமூர்த்தி சாரையும் காரணம் காட்டுவீங்கன்னு பயந்தோ நான் இதை செய்யல. நீங்க பயப்படலங்கிறதுக்காக உங்க பேச்ச உண்மைன்னு நம்பி அந்த திருட்டு சம்பவத்தை நீங்க செய்யலன்னு என்னால ஒத்துக்க முடியாது. அப்போ இப்ப வரைக்கும் நாங்க தான் இதை செஞ்சோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியும் நினைக்கணும். அதான உண்மை. என் மேல வீணா பழி போடாதீங்க மாமா. நான் எதுக்காக நம்ம வீட்ல இருக்கிற பணத்தை திருட போறேன்? ஏன் என்கிட்ட பணம் இல்லையா? இல்ல நான் என்ன ஒண்ணும் இல்லாதவளா? மாமா, இப்போ என் பேர்ல 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கு மாமா. நான் வெறும் 25 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன்னு சொல்றீங்களா? யாருக்கு தெரியும்? பணம் 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 பணத்தாசை யார விட்டுது? பணம் இல்லாதவங்க கூட அதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா புது பணக்காரங்க இன்னும் பணத்தை சேர்க்கணும்னு நினைப்பாங்க. நான் அப்படி நினைச்சிருந்தா நான் எதுக்கு மாமா அந்த 5 கோடி ஆசிரமத்துக்கு கொடுத்திருக்கணும்? எனக்கு பணம் தான் முக்கியம்னா அந்த 5 கோடி ரூபாய நானே வச்சிட்டு இருந்திருப்பேன்ல. என்கிட்ட சொல்ற இந்த ஆசிரம விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்னு யாருக்கு தெரியும்? சரி, நான் சொன்னதை தானே பொய்ன்னு சொல்றீங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க சத்யமூர்த்தி சார் கிட்டயே கேட்டு பாருங்க. வெறும் 25 லட்சத்துக்கே நீங்களும் சத்தியமூர்த்தியும் பங்கு போட்டுக்க திட்டம் போட்டு திருட்டு பசங்களை அனுப்பி வச்சிருக்கீங்க. 5 கோடிக்கு என்னென்ன பிளான் பண்ணீங்களோ, எத்தனை பேரை ஏமாத்துனீங்களோ, அவ்வளோ ஏன் ராமுக்கும் அத்தைக்கும் கூட பணம் தரேன்னு சொன்னீங்கல்ல, கொடுத்தீங்களா?